நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல ஒரு வருஷத்தில். அப்படின்னா எனக்கு வந்து கூகுளில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தர மாட்டாங்களா யூடியூப்ல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. ஓகேவா, அது வந்து சொல்யூஷன் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், என்னோட பேர் வந்து பைத்தன். நீங்கள் பார்த்துட்டு இந்த பைத்தன் டாக்ஸ் இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதுதான் எலிஜிபிலிட்டி கேட்டகரியா. ஓகேவா, யூடியூப்ல வந்து அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும் யூடியூப்ல. ஓகேவா, இப்போ வந்து இது வந்து ரீச் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வராது, எலிஜிபிலிட்டி கிடைக்காது. அது ஓகே தான். ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ் வந்து கவுண்டிங் உண்டுங்க யூடியூப்ல. வந்து என்ன மாதிரி டேஸ் கவுண்டிங் உண்டுச்சுன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து எடுத்துக்கிடுவோமே. இப்போ 2019 ஓகேவா, இந்த 2019 நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் உங்கள் யூடியூப் சேனல் வந்து. ஓகேவா, 2020 நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேறு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகணும். ஓகேவா, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கொடுத்து ரீச் பண்ணிட்டீங்க. ஓகேவா, என்னதுன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டு, ஆனால் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் ஆகலை. ஓகேவா, இந்த 4000 ரீச் ஆகல காரணத்தினால உங்களுக்கு வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகலை. ஓகேவா, அதில் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து 3000 ஆகிட்டு, 3000 வாட்சிங் ஹவர்ஸ் ஆகிட்டு 1000 அதில் தேவைப்படுது வாட்சிங் ஹவர்ஸ், இல்லை வேறு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அது வந்து ரீச் பண்ணிட்டீங்க. ஆனால் 4000 வாட்சிங் ஹவர்ஸில் நீங்கள் 3000 தான் முடிச்சிங்க, ஒரு 1000 நீங்கள் வந்து பாக்கி இருக்கு. ஓகேவா, இதுதான். இப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து இது வந்து முடிஞ்சிட்டு 2020க்கு நீங்கள் தாண்டிட்டீங்க, இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரியை வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து டேஸ் வந்து எப்படி கணக்கு உண்டுன்னா யூடியூப்பில் வந்து பின்னாடியோட வருஷங்கள் எல்லாம் கழிச்சிட்டே போவாங்க. எப்படி சொல்லணும்னா வருஷத்துக்கு 365 நாள். ஓகேவா, அந்த புது 365 நாளில் ஒரு டே வந்து பிக்கப் ஆயிட்டுனா என்ன நடக்கும்னா பின்னாடி இருக்கிற உள்ள சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வாட்சிங் ஹவர்ஸோ அது ஸ்கிப் ஆயிடும். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டா? அங்கே அப்போ நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் இருக்கும்ல, ஏதாட்டும் உங்கள் பழைய வீடியோஸ் வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து கேட்டகரி விட்டு வெளியில் போயிட்டு புதுசாக வந்து ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அது வந்து கணக்காக இருக்கும். ஓகே, அதுதான் யூடியூபோட பாலிசி. வந்து எப்படின்னா புதுசாக வரவங்கள ஆட் பண்ணாங்க, பழசை வந்து கீழே வந்து போயிட்டே இருக்கும் வாட்சிங் ஹவர்ஸும் இதுவும். ஓகேவா, அப்போ என்ன நடக்கும்னா புதுசாக எவ்வளோ வராங்களோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வருஷம், அப்படி ஒரு வருஷம் தான் கணக்கு வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி கேட்டகரியை வந்து உங்களுக்கு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாமல் ஆகாது. அநேகமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி இருக்கிறது வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து 365 நாள் முடிஞ்சிட்டுங்க. ஓகேவா, அந்த வருஷம். அப்போ வந்து நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜம்ப் ஆறீங்க. அப்போ அதில் ஒரு மாதம் ஆகிடும். அப்போ 360 ஆகுதுல, அந்த 60 ஆகுதுக்கு வந்து 1 டேஸ் ஆகுதுல, அங்கே உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது ஆட் ஆகிக்கிடும். ஆனால் பின்னாடி இருக்கும்ல, ஸ்டார்டிங்கில் உங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்களா அன்றைக்குள்ள வீடியோஸு வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா, அப்போ வந்து புதுசாக வந்து ஆட் ஆகும். இப்படி தாங்க வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரியாக வந்து ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு வருஷத்துக்குள்ளே. ஓகேவா, இப்போ வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் ஆனாலும் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து 4000 வாட்சிங் ஹவர் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகணும். இது வந்து மானிட்டேஷன் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ஆகலைனாலும் பரவாயில்ல, இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரி நீங்கள் வருஷம் வந்து ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த புது பாலிசி வந்து இருக்குது. அநேகமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸாக இருப்பாங்க. என்னன்னா வந்து இப்போ 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரலையே, அப்போனா வந்து புதுசாக இப்போ 2020 நம்ம வந்து புதுசாக எல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். ஓகேவா, அந்த குழப்பெல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு டேஸாக வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, ஒரு டேஸாக ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. ஓகேவா, இதுதான் அவங்க எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து யூடியூப்ல இருக்கும். ஓகேவா, அநேகமாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ண. கேள்வி இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேள்வி கேட்டுக்கலாம். ஓகேவா, யூடியூப்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரியணும், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.